புதுச்சேரியை ஆட்சி நடத்தும் பாஜக, என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசானது மத்திய அரசிடமிருந்து மாநில உரிமைகளை பெறுவதிலும் மாநில சீர்கேடுகளை தடுத்து நிறுத்துவதிலும் முழுமையாக தவறியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து என்பது மாநிலத்தின் உரிமையாகும். இந்த உரிமையை பெற புதுச்சேரியை ஆட்சி நடத்தும் பிஜேபி, என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசானது எந்த விதமான உறுதியான நிலைப்பாட்டையும் இதுவரை எடுக்கவில்லை. ஆளும் அரசுக்கும் துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கும் அவ்வப்போது ஏற்படுகின்ற அதிகார மோதல் போக்கின் போது மட்டும் மாநில அந்தஸ்தை பற்றி ஆளும் அரசு பேசுவதும் சட்டமன்றத்தில் மாநில அந்தஸ்து வழங்க தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதும் வழக்கமான மக்களை ஏமாற்றும் செயலாகும். குறிப்பிட்ட சில பிரச்சனைகளில் தற்காலிக தீர்வு ஏற்பட்டவுடன் மாநில அந்தஸ்து என்கின்ற பிரச்சனை முழுமையாக கிடப்பில் போடப்படும். அதே போன்று சட்டமன்றத்தில் மாநில அந்தஸ்து சம்பந்தமான தீர்மானம் டெல்லிக்கு கூட சில நேரங்களில் அனுப்பி வைக்கப்படாது. ஆனா சட்டமன்றம் நடக்கும்போது மட்டும் சட்டமன்றத்தை தள்ளி வச்சுட்டு உடனே நம்ம டெல்லிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் உள்ளிட்டு எல்லாரும் பேசுவாங்க. ஆனா அது அதை பத்தி ஆளக்கூடிய இந்த அரசுக்கு எந்த விதமான அக்கறை இல்லை. புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த மட்டில் மத்தியில் ஆளக்கூடிய மக்கள் விரோத ஆட்சி நடத்தக்கூடிய பிஜேபி அரசானது புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்கும் எண்ணம் எங்களுக்கு இல்லை என்று பல முறை தெளிவுபடுத்தியுள்ளது. அதன் பிறகு புதுச்சேரி மாநிலத்தை மத்திய நிதிக்குழுவில் சேர்க்க உரிய நடவடிக்கையை ஆளும் அரசு ஏற்கனவே யூனியன் இப்பதான் காஷ்மீர்ல சட்டமன்றம் வச்சுக்கிறாங்க. இருந்தாலும் ஏற்கனவே சட்டமன்றம் இல்லாத போதே இந்த 2 யூனியன் பிரதேசங்களையும் மத்திய அரசு மத்திய நிதிக்குழுவில் சேர்த்து அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய மொத்த நிதி வருவாயில 41% மாநிலங்களுக்கு பிரித்தளிக்கக்கூடிய அந்த நிதி பகிர்வுல அந்த 2 யூனியன் பிரதேசத்துக்கும் நிதியை பிரிச்சு கொடுத்தாங்க. இப்ப 2026 ஏப்ரல் மாதத்திலிருந்து 5 ஆண்டு காலத்திற்கு 16வது நிதி கமிஷன் மத்திய அரசு அமைத்திருக்கிறது. அந்த அந்த நிதி குழுவானது தமிழ்நாடு உள்ளிட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் சென்று நேரடியாக அந்தந்த அரசுகளிடம் நிதி பகிர்வு சம்பந்தமான விளக்கங்களையும் கருத்துக்களையும் கேட்டு வராங்க.
இதுல வந்து தமிழ்நாட்டுல வந்து அதிமுக சார்பில் கூட தமிழகத்தினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய மொத்த வருவாயில நீங்க ஒட்டுமொத்தமா 41% சொல்லிட்டு எல்லா மாநிலத்துக்கும் பிரிக்கிற மாதிரி எங்க தமிழ்நாட்டுக்கும் அப்படி பிரிக்கக்கூடாது. எங்க தமிழகத்துல வரக்கூடிய வருவாயில 41% கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதிமுக சார்பில் எங்களுடைய எடப்பாடியார் கூட அது சம்பந்தமான கருத்து சொல்லிக்கிறார். அதனால புதுச்சேரி ஆளக்கூடிய இந்த அரசானது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை மத்திய நிதிக்குழுவில் சேர்ப்பதற்கோ அல்லது அந்த நிதிக்குழு சம்பந்தமான குழுவிடம் இந்த மாநிலத்தினுடைய நிதி நிலைமை குறித்து பேசுவதற்கோ இதுவரை எந்த விதமான நடவடிக்கை எடுக்காதது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பையும் திட்டமிட்டு ஆட்சியாளர்களுடைய அவமதிப்புக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து காரைக்காலில் இயங்கக்கூடிய தனியார் துறைமுகம், சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, கலால் வரி, வருமான வரி, இதெல்லாம் வந்து பல ஆயிரம் கோடி ரூபாய் ஒவ்வொரு ஆண்டும் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து மத்திய அரசாங்கத்திற்கு வரியாக கொண்டு செல்லப்படுகின்றது. ஆனா அதிலிருந்து ஒரு ரூபாய் கூட நம்ம மாநிலத்திற்கு நிதி வந்து இதுவரை பிரிச்சு கொடுக்கல. ஏற்கனவே மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி உதவி ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்டின் போது அளிக்கப்படக்கூடிய நிதி உதவி என்பது தொடர்ந்து குறைந்து கொண்டு வருகின்றது. அதே போன்று மத்திய அரசாங்கத்தினுடைய ஊக்குவிப்பு திட்டங்களுக்கு இப்ப தமிழகம் போன்ற பெரிய மாநிலத்தில் கூட 60% நிதியை தான் மத்திய அரசாங்கம் கொடுக்குறாங்க. மீதி 40% அந்தந்த மாநில அரசாங்கம் தான் அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய ஊக்குவிப்பு திட்டத்துக்கும் பணம் முதலீடு செய்யணும். நம்மள நிதிக்குழுவிலையும் சேர்க்காம மத்திய அரசாங்கத்தினுடைய ஊக்குவிப்பு திட்டத்திலையும் நம்மளுடைய பங்காக அந்த 40% நம்மளுடைய பங்காக 40% நிதியை வந்து நம்ம இதுவரைக்கும் கொடுத்துருக்கிறோம். அப்ப இது வந்து புதுச்சேரி ஆளக்கூடிய இந்த அரசு என்பது இன்றைக்கே சுற்றுலாவை நம்பி இருக்கிறீங்க. சுற்றுலாவில் வந்து போக்குவரத்து நெரிசல், மேம்பாலங்கள் கட்டப்பட வேண்டிய அவசியம், அதுக்கடுத்து வந்து வேலைவாய்ப்பின்மையை பெருக்குவதற்கு தொழிற்சாலைகள் அமைப்பது, மாநிலத்துடைய உள்கட்ட அமைப்புகள் வசதிகளை மேம்படுத்துவது, இதுக்கு எதுவுமே வந்து அரசாங்கத்திடம் போதிய நிதி இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறீங்க. ஆனால் ஆளக்கூடிய இந்த அரசு கலால் துறை மற்றும் இருக்கக்கூடிய ஒரு சில துறைகள் மூலம் நியாயமான வரி விதிப்பை விதிச்சாலே நம்ம மாநிலத்துக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் வருவாய் வரும். கலால் துறையை பொறுத்த மட்டும் அரசிடம் வந்து கொள்கை மாற்றம் முடிவு வரணும். இதையும் ஆளும் அரசு வந்து செய்யறதில்லை. இப்ப இந்த மாதிரி நேரத்துல வந்து நம்மளுடைய துணைநிலை ஆளுநர் அவர்கள் அவர் வந்து ஒரு சிறப்பு மிக்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர். ஒரு நம்ம நாட்டினுடைய பிரதமரிடம் நேரடியான தொடர்புல வந்து இன்றைய வரைக்கும் இருக்கிறாரு. அப்போ புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு புதுச்சேரி மாநிலத்தை மத்திய நிதிக்குழுவில் சேர்ப்பதற்கு துணைநிலை ஆளுநர் அவர்கள் உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும். இன்றைக்கே நம்மளுடைய மாண்புமிகு சர்வ அதிகாரம் படைத்த சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் புதுச்சேரி மாநிலத்திற்கு 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட புதுச்சேரி மாநிலத்திற்கு புதிய சட்டமன்றம் கட்டுவதற்கு சுமார் 600 கோடி ரூபாய் நிதி தேவைன்னு சொல்லிட்டு 21வது முறையாக இது வரைக்கும் டெல்லிக்கு போய் நேற்று தினம் கூட மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து எங்களுக்கு 600 கோடி ரூபாய் பணம் கொடுங்க, ஏன்னா நாங்கள் புதிய சட்டமன்றம் கட்டணும், இந்த புதிய சட்டமன்றம் கட்டினா புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்து தேனாரும் பாலாரமா ஓடும் உடனே கட்டணும்னு சொல்லி கேட்டுக்கிறார். ஆனா
இந்திய நாட்டினுடைய புதிய பாராளுமன்ற கட்டடமே 875 கோடியில கட்டி முடிச்சிட்டாங்க. 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த புதுச்சேரி மாநிலத்துக்கு 600 கோடி ரூபாய் நிதி கேட்குறீங்க. நாங்க என்ன கேட்கிறோம், சர்வ வல்லமை படைத்தவர் சபாநாயகர் இருக்கிறாரு, இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இருக்கிறாரு, மாண்புமிகு ரங்கசாமி அவர்கள் இருக்கிறாரு, மத்திய அரசாங்கத்தினுடைய அனைத்து அனைத்து விஷயங்களிலும் நேரடி தொடர்பாக இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நம்மளுடைய மாநிலத்தினுடைய துணைநிலை ஆளுநர் இருக்கிறீங்க. நீங்க 3 பேரும் ஒன்னா டெல்லிக்கு போகலாம். 3 பேரும் ஒன்னா போய் மத்திய அரசிடம் குறைந்தபட்சம் அந்த புதுச்சேரி மாநிலத்தை மத்திய நிதிக்குழுல மட்டும் சேர்ப்பதற்கான அனைத்து நடவடிக்கை நீங்க 3 பேர் எடுக்கலாம். நீங்க எடுத்தாவே ஒரு ஆண்டுக்கு நமக்கு வந்து 1500 கோடி ரூபாய் மத்திய நிதி தொகுப்பிலிருந்து நம்முடைய மாநிலத்திற்கு நிதி பகிர்வாக ஒரு ஆண்டுக்கு 1500 கோடி ரூபாய் அளவுக்கு நமக்கு வரும். இதுல வந்து மரியாதைக்குரிய சட்டப்பேரவை தலைவர் அவர்களும் மத்திய அரசுக்கு ரொம்ப வேண்டியவர் அவரும், மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்களும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இந்த மாநிலத்தினுடைய மக்களுடைய நலனுக்காக மூவரும் இணைந்து உடனடியாக டெல்லிக்கு சென்று மத்திய நிதிக்குழுவில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை சேர்ப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அதிமுக சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா இப்போ வந்து இது வந்து அதற்கான நேரம் 2026ஆம் ஆண்டு 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இருந்து 5 ஆண்டு காலத்திற்கு 16வது நிதிக்குழு சம்பந்தமான நிதி கமிஷன்கள் எல்லா மாநிலத்துக்கும் போயிட்டு வராங்க. இந்த நேரத்தில் வந்து நம்ம மாநிலத்துடைய சார்பை இவங்க உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு அதிமுக சார்பில் கேட்டுக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்யக்கூடிய தமிழகத்துல அரசிடம் ஆட்சியில வந்து பங்கு கேட்டு பல்வேறு கூட்டணி கட்சிகள் அங்க வந்து பேசி வராங்க. அந்த கூட்டணி கட்சிகளை வந்து அந்த கூட்டணி கட்சிகளுடைய எண்ணத்தை வந்து சரி செய்வதற்காக அந்த கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகளுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை அவமதிக்கின்ற விதத்துல பேசி இந்த கூட்டணியில ஆட்சியில பங்கு கேட்கிறாங்க இல்லையா, அந்த கட்சியை வந்து ஸ்டாலின் வந்து தாஜா பண்றாரு. வேற ஒண்ணு, தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் அவர் சின்ன பிள்ளை தான், வயசுலயும் சிறுபிள்ளைத்தனமா தான் இருக்கிறாரு. ஆனா அவருடைய நடவடிக்கையும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறுபிள்ளைத்தனமா இருக்குது. அந்த பிள்ளைய வந்து தமிழக முதலமைச்சர் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அடக்கி வைக்கணும். எங்களுடைய ஆற்றல் மிக்க மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், ஆற்றல் மிக்க எதிர்கட்சி தலைவர் ஒவ்வொரு நாளும் தமிழக அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத திட்டங்களையும் செயல்களையும் ஆதாரப்பூர்வமாக சுட்டிக்காட்டும் போது இந்த துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தகுதி தன்னுடைய உயரம் என்னன்னு தெரியாமலேயே சில தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி வருவதை அதிமுக கண்டிக்கிறார். இன்றைய தினம் வந்து தமிழகத்துல வந்து அதிமுக அதாவது மாண்புமிகு புரட்சி அம்மா அவர்களுடைய ஆட்சியினுடைய முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தினுடைய டெல்டா மாவட்டங்கள் அத்தனையும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் பகுதியாக அறிவித்து சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததனுடைய அடிப்படையில் இன்றைய தினம் தமிழக டெல்டா மாவட்டங்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத திட்டங்களை செயல்படுத்துவதில் இருந்து இன்றைக்கு தவிர்க்கப்பட்டிருக்குது. இது சம்பந்தமான பாராளுமன்றத்தில் தமிழகத்தினுடைய எம்பியினுடைய எழுத்துப்பூர்வமான கேள்விக்கு மத்திய விவசாயத்துறை அமைச்சர் வந்து பதில் சொல்லிக்கிறாங்க. எழுத்துப்பூர்வமாக தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அந்த சட்டத்தின் கீழே புதிதாக நிலத்தடியில் இருந்து எந்த ஆய்வையும் மத்திய அரசாங்கம் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலை கொடுத்துறாங்க. இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டா எங்களுடைய ஆட்சியில
மக்களை மட்டும் காப்பாற்றப்படல, விவசாயிகளையும் மட்டும் அவர் வந்து எங்களுடைய எடப்பாடியார் வந்து காப்பாற்றல. விவசாய பூமியும் காவந்து பண்ண ஒரே விவசாயியுடைய மகன் வந்து எடப்பாடியார் தான். இதெல்லாம் வந்து திமுக உங்களுக்கு ஏதாவது புரியுமா? தமிழ்நாட்டில் திமுகவுடைய துணை முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் வேளாண் பகுதியிலிருந்து தொலையை போட்டு எரிவாயு எடுக்கிறதுக்கு கைது போட்டவரே அவர் தான். விவசாயிகளுக்கு அந்த அளவுக்கு துரோகம் செஞ்சவங்க யாருன்னு கேட்டால் திமுகவுடைய இப்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அப்போதைய துணை முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் தான். ஆனால் கிட்டத்தட்ட வந்து 11 மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து எந்த விதமான சிறு ஆய்வையும் அதை நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து சட்டத்தை உருவாக்கணுவரை எங்களுடைய விவசாயிகளுடைய உற்ற தோழர் எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் தான். அதனாலதான் இன்னி வரைக்கும் வந்து கார்பரேட் கம்பெனிலாம் இந்த 5 ஆண்டு காலமாக ஆட்சியில் உள்ளவங்களுடைய துணையோடு இருந்தாலும் விவசாய விளைநிலத்துல எந்த விதமான ஒரு ஆய்வையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை எங்களுடைய எடப்பாடியார் கொண்டு வந்தார். இதெல்லாம் புரிஞ்சிக்காம வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சும்மா சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கக்கூடிய இந்த மந்திரிகள் தந்திரிகள்லாம் வந்து வாய்க்கு வந்தபடி பேசுறது கொள்ளறதெல்லாம் இதோட நிறுத்திக்கணும். தமிழகத்துல சட்டசபையில சட்டமே கொண்டு வந்து சட்டத்தை நிறைவேற்றின ஒரே அரசு எங்களுடைய அதிமுகவுடைய அரசு, மாண்புமிகு எடப்பாடியார் தலைமையிலான அரசு. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக உரிய சட்டம் கொண்டு வந்த அரசு. அதனாலதான் இன்னைக்கு யாருமே உள்ள வர முடியல. ஒரு அப்புறம் காங்கிரஸ்காரர் தான் சட்டையெல்லாம் கிழிச்சு கொடுப்போம். யாராவது ஒருத்தர் நாங்கள் சட்டை கிழிச்சு ஒன்று பார்த்தியா? ஏதோ ஒன்று காட்டுக்கு பார்ப்போம். அதே மாதிரி திமுககாரன் போகும்போது அடிச்சு போட்டுருவாங்க ரோட்ல. எதிர்த்து பேசினா அந்த கட்சியை அடிச்சு போட்டுருவாங்க. திமுகல வீட்டு போறதுக்குள்ள அவங்க வந்து கிடப்பான் ரோட்ல. யார் அடிச்சதுன்னே தெரியாது. புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.